என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம இப்போ விஜயோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். விஜய் என்பவர் இப்போ 51 வயசு 10 நாள் 17 நாள். நம்ம கேஏ அஸ்ட்ராலஜியை வச்சு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் உற்று நோக்குறாங்க இல்லையா. அவர் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 1974 பிறந்திருக்கார் பாருங்க. அவர் 11 மணி 55 நிமிஷம் 59 செகண்ட் பிறந்திருக்காரு. அவருடைய ஜாதகத்தை அவருடைய பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் ஜாதகத்துக்கு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அதை பார்ப்போம், கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்திருக்கோம். இப்போ நம்ம போவோம். இப்போ அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னைக்கு அவருக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அவருக்கு நடக்கிற திசை சுக்கிர திசை ஓடிட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் பூர சுக்கிரன். இந்த பூரம் என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத கேய் தெளிவாக சொல்லுது. அப்போ பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். பூர நட்சத்திரம் பூரம் 10ஆம் பாவத்தை கையில் வச்சிருக்கு. சரி, இந்த 10ஆம் பாவத்தை அப்படியே கொடுத்துருமா அப்படின்னா 10 பூரத்திலிருந்து வரக்கூடிய சூரியன், பூர சூரியன் குரு. சூரியன் ஜாதகத்தில் பூரத்துக்கு அடுத்து உத்திரம் 12ம், அதுக்கடுத்து வரக்கூடிய குரு விஷாகம் இந்த ஜாதகத்தில் 11 வச்சிருக்கு. அப்போ 12 11ஆக இருக்கிறது. அப்போ பல கஷ்டங்களையும் அதே நேரத்தில் அந்த 11ஆம் பாவங்கிற ஈடேறக்கூடிய அந்த நிலைகளையும் காட்டுகிறது. சரி, திசையை வச்சு நம்ம பண்ணுறதை விட திசை அவருக்கு 11 வச்சிருக்கு, சூப்பர், ரைட். 12 வச்சிருக்கு. 12ங்கிறது எப்பயுமே பல போராட்டங்களின் அடிப்படையில் தான் ஜெயிக்கக்கூடிய அந்த ஜாதகம் அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, திசையை விட்டுட்டு புத்திக்கு போவோமே. புத்தி விஷாகம், குரு புத்தி. குரு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்குறோம். குரு விஷாகம். இந்த நான் ஏன் ஒரு விஷாகம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 2ஆம் பாவத்தை வச்சிருக்கு குரு. குரு குரு விஷாகம் விஷாகம். அதுக்கடுத்து வரக்கூடியது புதன் கேட்டையாக இருக்கிறது. அந்த கேட்டை நட்சத்திரம் 1ஆக இருக்கிறது. அப்போ இந்த விஷாகம் 2 2 1ஆக மாறுகிறது. புத்தி இவருக்கு 2 2 1ஆகத்தான் இருக்கிறது. 2ஆம் பாவம் நல்லது தான். புத்தியை விட புத்தி நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்தரம் தான் தசா புத்தி அந்தரம். இப்போ அந்தரம் என்ன அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சதய அந்தரம். 27ஆம் தேதியிலிருந்து சதயம். நல்லா பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் தான் அவருக்கு தேர்தல், அந்த வாக்கு தேர்தல், அதாவது தேர்தல் 23ஆம் தேதி நடந்திருக்கு இல்லையா. அவிட்ட நட்சத்திரம் அவருக்கு சாதகமாக இருக்கு. இப்போ அவிட்ட நட்சத்திரம் என்ன கொடுக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்படி திறமையா பார்க்கணும். அவிட்டம் 6ஆம் பாவம் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. அவிட்டம் அப்படியே தூக்கி கொடுத்துருமோ இல்லைன்னா அவிட்டத்திலிருந்து வரக்கூடிய சனி, அவிட்டத்திலிருந்து வரக்கூடிய சனி உத்திரட்டாதி. உத்திரட்டாதி 5 7ஆக வைத்திருக்கிறது. 5 7லிருந்து ராகு திருவாதிரை, திருவாதிரை 10, 5 7 10. மக்களுடைய தன்மை, மக்களுடைய ஆதரவு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். சூப்பர். அவ அவிட்ட நட்சத்திரம் நன்றாக இருக்கிறது. ஆனால் இவருக்கு ரேவதி அந்த சதயம் என்ற அருமையான நட்சத்திரம் இவருக்கு என்ன தரப்போகுதுன்னு பார்க்குறோம். நீ நல்லா கவனிங்க. இந்த சதயம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் 2 வச்சிருக்கு. 2 சூப்பர். அந்த 2லிருந்து வரக்கூடிய அந்த சதயத்திலிருந்து வரக்கூடியது ரேவதி. இப்போ ரேவதி 7 மக்கள். அப்போ 2 7 போட்டி தான். 2ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்லா பார்த்தோம்னா போட்டி தான். அந்த போட்டிக்கு அடுத்து என்ன வருது அப்படின்னு பாருங்க, ராகுவா மாறுது. அப்ப இந்த ரேவதிக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திருவாதிரை, திருவாதிரை 10. அப்ப சூப்பர். அப்ப இவருக்கு எந்த நட்சத்திரமே சூப்பரை தருகிறது, சிறப்பை தருகிறது அப்படின்னா அந்த இவர் நடக்கக்கூடிய தசை விட புத்தி, அந்தரம்,
சதயம்தான் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருகிறது. பாருங்க, சதய 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 அந்தரம், சதய சூட்சமும் ஓடிக்கிட்டு இருக்கு. சதய சதய அந்தரம் 27/4/2026 முதல் 20/9/2026 வரை சூப்பர் ராசா. அந்த சதயம் நல்லா கவனிங்க. இந்த சதய சூட்சம் என்ன, 27ஆம் தேதி ஏப்ரல் 27 இருந்து 19/5/2026 மே மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் சதயம் இருக்கு. சதயம் என்ன கொடுக்குதுன்னு மட்டும் நல்லா பாருங்களேன். சதயம்தான் இந்த ஜாதகருக்கு என்ன கொடுக்குது, ராகு என்ன கொடுக்க போகுது, சதயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜாதகத்துக்கு சதயம் 2. அந்த சதயம் புதன், சதயத்திலிருந்து வரக்கூடிய புதன் ரேவதி, ரேவதி அண்ட் மறுபடியும் திருவாதிரை. ரேவதி என்பது 7, 7ங்கிறது பொதுமக்களுடைய தொடர்பு, 10 என்பது கௌரவம். அப்ப இவருக்கு சதய நட்சத்திரம் தான் சிறப்பாக இருக்கிறது. அதனால இவரை அசைக்க முடியாது. பல இடையூறுகளுக்கு மத்தியில இப்ப பாருங்க, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க போறோம். இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்துருவோம். ஸ்டார்ல போய் பார்ப்போம். டெய்லி பஞ்சாங்கத்தை பார்க்குறோம். டெய்லி பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. திருவோணம் இவருக்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு பூரட்டாதி, காலையில திருவோணத்திலிருந்து வர போற பூரட்டாதி இன்னைக்கு இவருக்கு நல்லதாகத்தான் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருந்து அவருக்கு நல்ல நாள். திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த 3 நட்சத்திரமும் இவருக்கு சூப்பராக இருக்கிறது. ஆனால் ரொம்ப சிறப்பாக தருவது என்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாளை 11ஆம் தேதி பாருங்க. 11ஆம் தேதி சதயம்தான் இவருக்கு சூப்பரை தருகிறது. சதயம் இவருக்கு 11, சதயத்திலிருந்து வரக்கூடிய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப உத்திரட்டாதி, ரேவதி, சதயம்தான் இவருக்கு. அப்ப திங்கள் தான் சூப்பர். ஆனால் இன்றிலிருந்து அவருக்கு இன்று நாளை, இன்னைக்கும் நாளைக்கும் சூப்பரோ சூப்பர். இன்று நாளை திங்கள், திங்கள் அவரை வெற்றியை நோக்கி ஒரு படியை வைக்கிறார். ஆனால் இந்த ஜாதகம் அவருக்கு பல இடையூறுகள் வந்தாலும் சிறப்பை தரும். இந்த ஜாதகத்தை இன்னும் விரிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 1ஆம் பாவம், இந்த ஜாதகம் 1ஆம் பாவம் சனி பகவான், அது அனுச சனியாக இருப்பதனால், அனுசம் என்பது ஒரு பெரிய பனைமரம். அனுசம் என்பது அருமையான நட்சத்திரம். அதுதான் லக்னத்தை ஈர்க்கிறது. சனிதான் லக்னத்தை ஈர்க்கிறது. அந்த சனியிலிருந்து வரக்கூடிய ராகு, அனுசத்திலிருந்து வரக்கூடிய ராகு, அனுசத்திலிருந்து வரக்கூடிய நாகு சதயம், சதயம் 2 வச்சிருக்கு. சதயத்திலிருந்து வரக்கூடிய ரேவதி, ரேவதி இந்த ஜாதகத்துல எதை வச்சிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா 7 வச்சிருக்கு. 2 7ஆகத்தான் மாறுகிறது. 2ஆம் பாவம் என்பது ஜாதகத்திற்கு 2 என்பது எதையுமே வாயினாலையும், 7 என்பது பொதுமக்களாக மக்களுடைய செல்வாக்கு இந்த ஜாதகத்துக்கு எப்பயுமே உண்டு என்பது இந்த ஜாதகத்தை காட்டுகிறது. எந்த எதிர்ப்பை வந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த ஜாதகத்துல. அப்ப 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்தோட தொடர்பாகுது சிறப்பை தரும். எதெல்லாம் இந்த ஜாதகம் என்ன செய்யும் அப்படின்னா, 4, 8, 12 என்பது தூக்கி எறியக்கூடிய ஜாதகம். 8 என்ற எதிர்ப்பையும் 12 என்பதை பக்க விளைவை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது. அதனால இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. ஜாதகம் நிச்சயமாக 10ஆம் பாவம் என்பது ஜாதகத்தில் சுக்கிரன். அது என்ன சுக்கிரன் அப்படின்னா, 10ஆம் பாவம் ஜாதகத்தில் பூர சுக்கிரன். பூரம் என்பது எலி, பூரம் என்பது கழுகு. அதனால இந்த ஜாதகம் சிறப்பான ஒரு ஜாதகமாக இருக்கிறது. அதனால இந்த ஜாதகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாதகத்தை பொறுத்தவரையில பொறுமையாக இருந்து, அதாவது பொறுமையாக இருந்து நாம் வெற்றியை பெற வேண்டிய ஜாதகமாக இருக்கிறது. அவசரப்படக்கூடாது. ஆனால்
எதாக இருந்தாலும் வெற்றியே இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இன்று இந்த ஜாதகத்துக்கு ஒரு பொன் நாளாக நாம் முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் திங்கள் என்பது இந்த ஜாதகத்துக்கு சிறப்பான நாள். இந்த பதவியையும் மக்கள் செல்வாக்கையும் கொடுப்பது திங்கட்கிழமை என்பதை இன்றிலிருந்து இந்த ஜாதகத்துக்கு சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள் சிறப்பாக இருக்கிறது. இதனால் இந்த ஜாதகம் சிறப்பானது என்பதனை இத்தோடு செய்வோம். மீண்டும் அடுத்து இந்த ஜாதகத்தை பற்றி ஆய்வு செய்வோம். அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நாம் அதை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை.